இந்த பப் ஸ்லீவ் மாடல் எப்படி இது பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து நான் பத்தர வச்சுருக்கிறேன். ஸ்லீவ் லென்த்து இது வந்து மேலே வந்து நான் 2 இன்ச்சு வச்சு கீழே இறக்கத்துக்கு ஒரு 6 இன்ச்சு வச்சு கிராஸாக கோடு போட்டிருக்கேன். கட் பண்ணி வி ஷேப்பில் நம்ம கட் பண்ணிவிட்டு மெயின் ப்ளவுஸோடு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். லைனிங் ப்ளவுஸை வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டுக்குங்க. அந்த வி ஷேப்லேயும் படிமான தையல் போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம அது போட்டுட்டோம்னா தான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. போட்டுட்டு சாரீ அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிடுங்க. அப்புறம் சாரீ கலர் இது தான். அந்த சாரீ கலர்லேயே நம்ம கேதரிங் வச்சுக்கிட்டு நான் வந்து இப்படி வச்சுக்குவேன். ஏன்னா ஷோல்டர் பக்கம் உள்ள கேதரிங்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மடித்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். எனக்கு இது தான் ஈஸியாக இருந்தது, அதனால் நான் உங்களுக்கு இந்த இது சொல்கிறேன். ஈஸியாக அந்த கீழே உள்ள கேதரிங்க அப்புறம் லாஸ்ட்டில் வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு தையல் ஒன்று போட்டுருங்க. நல்லா ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் வச்சுட்டு தையல் போட்டுட்டு மேலே வந்து அந்த கட் பண்ண பீஸை வச்சு அளவு பார்த்துக்குங்க. வச்சுட்டு அது மேலே வச்சு படிமான தையல் போட்டு ஸ்லீவை கரெக்ட் பண்ணிவிடுங்க. ஷோல்டர் பகுதியெல்லாம் வச்சு நீட்டாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நமக்கு நான் பீட்ஸ் ஒர்க் வச்சுருக்கிறேன். அவங்க பீட்ஸ் ஒர்க் கேட்டிருந்தாங்க, அதனால் நான் பீட்ஸ் ஒர்க் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இல்லைன்னா நம்ம ஸ்டோன் லேஸ் கேட்டாங்கன்னா ஸ்டோன் லேஸ் வைக்கலாம். இல்லை லேஸு கோல்டு லேஸு நம்மளோட ஐடியா என்ன வேணாலும் அவங்க என்ன கேட்குறாங்களோ, கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்லீவ் மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். நான் இப்போ தான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.